பூலோக வைகுண்டத்துல திறக்கப்பட்டிருக்கு சொர்க்கவாசல். லட்சக்கணக்கான பக்தர்கள் ரங்கான கோஷங்களை எழுப்பி சொர்க்கவாசல் நிகழ்வுல கலந்திருக்காங்க. நம்பெருமாள் ரத்தினாங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை உட்பட ஆபரணங்கள் அணிந்து சொர்க்கவாசலுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோயில்ல சொர்க்கவாசலானது திறக்கப்பட்டிருக்கு. 108 வைணவ திருத்தலங்கள்ல முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் அப்படின்னு பக்தர்களால போற்றப்படக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயில்ல ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விழா வெகு விமர்சையா இருக்கும். இதுல முக்கிய நிகழ்வு சொர்க்கவாசல் திறக்கக்கூடியது. இந்த நிகழ்வானது அதிகாலை 4 மணிக்கு நடந்திருக்கு. சரியா 4:15 மணிக்கு மூலஸ்தானத்திலிருந்து நம்பெருமாள் புறப்பட்டு பரமபத வாசல், அதாவது சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி அதிகாலை 5:15 மணி அளவுல நடந்திருக்கு. நம்பெருமாள் ரத்தின அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை, வைர அபயஸ்தம் உட்பட பல்வேறு ஆபரணங்கள் அணிந்து திருசுற்றுல இருக்கக்கூடிய தங்க மரத்தை சுற்றி வந்து பரமபத வாசல்னு அழைக்கப்படக்கூடிய சொர்க்கவாசல் வழியா கடந்து போயிருந்திருக்காரு. லட்சக்கணக்கான பக்தர்கள் ரெங்கான்னு பக்தி கோஷமிட்டு இந்த சொர்க்கவாசலை கடந்து போயிருந்திருக்காங்க. வைகுந்த ஏகாதசி திருவிழா கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்குச்சு. பகல் 10 விழா 31ஆம் தேதி ஆரம்பமாச்சு. அதை தொடர்ந்துதான் இப்போ சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதை தொடர்ந்து ராப்பத்து திருவிழா தொடங்கியிருக்கு. அதனுடைய முதல் நாள் தான் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி. 20ஆம் தேதியோட நம்மாழ்வார் மோட்சத்தோட வைகுண்ட ஏகாதசி திருவிழா நிறைவு பெறுது. நம்பெருமான காண லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து தரிசனம் செஞ்சிருக்காங்க. ஆயிரங்கால் மண்டபத்துல பொதுமக்கள் தரிசனத்திற்காக நம்பெருமாள் வைக்கப்பட்டிருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.